நம்மளோட போன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுற கருப்புளுந்து கஞ்சி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. யூட்ரஸ் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஒரு கப் கருப்பு உளுந்து, ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து நிறம் மாறி வரப்போ கருப்பு உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கப் கருப்பு உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசி போட்டு அதையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதிலே 4 ஏலக்காவும் போட்டு நல்லா சூடு ஆறின அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் தேவையில்லை. எந்த பாத்திரத்தில் செய்ய போறீங்களோ அதில் அரைச்சி வச்சிருக்க உளுந்து பொடி 1 கப் போட்டுக்கோங்க. பொடி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து திக்காயிடும். கடைசியாக 1 கப் துருவன தேங்காய், நட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கை கால் வலி, மூட்டு வலி, பேக் பெயின் பிரச்சனை இருக்கவங்கலாம் கண்டிப்பாக சாப்பிடலாம். முக்கியமாக பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வர வயிறு வலி, இரெகுலர் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த கருப்புளுந்து கஞ்சியை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.